அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சங்கங்கள் இருக்கையில் காவல்துறைக்கு ஏன் சங்கங்கள் இல்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. மதுரை ஆஸ்டின்பட்டியைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் தமிழக காவல்துறையில் அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டி உள்ளதால் காவலர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. காவலர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களது குறைகளை தீர்க்கும் வகையில் காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரையில் உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை காவல்துறையில் உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசாணை முறையாக அமுல்படுத்தப்படவில்லையா என கேள்வி எழுப்பினார் நீதிபதி. அதுபோக கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கம் உள்ளது. ஆனால் இங்கு மட்டும் போலீசாருக்கு இதுவரை சங்கம் இல்லாதது ஏன்? அந்த அரசாணையை ஏன் உயர் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். அதுபோக தனியார் தொண்டு நிறுவனங்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கம் இருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் சங்கம் இருக்கையில் காவல்துறையினருக்கு மட்டும் சங்கங்கள் இல்லை. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இல்லையா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். தமிழக முதல்வரால் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் உத்தரவுகளையும் அரசு அதிகாரிகள் மதிப்பதில்லையா என நீதிபதி வேதனை தெரிவித்தார். மனுதாரர் விளம்பர நோக்கத்திற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை எனில் அந்த அரசாணையையும் விளம்பர நோக்கத்திற்காகவே பிறப்பிக்கப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.